உலகெல்லாம் பயணம் செய்தும் உண்மையை காணவில்லை. உண்மைக்காக அலைந்த நான் உன்னிடத்தில் வந்தேன் அம்மா. உறவோடு காப்பாற்றி உண்மை காட்ட வேண்டும் அம்மா. உலகம் உன் அன்புக்காக ஏங்கியே தவிக்குதம்மா. உன்னை காண மூவுலகும் துடியாய் துடிக்குதம்மா. உன் சரணம் வணங்கிட உலகெல்லாம் கொதிக்குதம்மா. உளம் இறங்கி அன்பு காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. இன்னைக்கு அருள்மொழிகள்ல நிறைய பிரம்மச்சாரிகள் இப்ப அம்மா கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரே நாள் தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஏப்ரல் 10ஆம் தேதி, இன்னும் அது முடியவே இல்லை. ஸோ ஒரே நாள் கதையை தான் நம்ம இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மற்றொரு பிரம்மச்சாரி அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அம்மா, என்னால் கோபத்தையும் வெறுப்பையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அம்மா, மகனே, பிறரை உனது சொந்தமாக காணும் மனநிலை ஏற்பட்டு விட்டால் அவர்களிடம் கோபமோ வெறுப்போ தோன்றாது. தனது குழந்தையின் மலத்தை காணும்போது கூட ஒரு தாயின் மனதில் அருவெறுப்போ அது சுகாதாரமற்றது என்றோ நாற்றமாகவோ தோன்றுவது இல்லை. நமது உடலில் உள்ள புண் நாற்றம் எடுத்து புழு நெளிந்தாலும் நமக்கு அருவெறுப்பு ஏற்படுவது இல்லை. அது என் உடல் என்பதுதான் அதற்கு காரணம். அதனால் நாம் அந்த நாற்றத்தை சகித்துக் கொள்கின்றோம். அதே புண் மற்றொருவருடைய உடலில் இருந்தால் நாம் அவர் அருகில் கூட போக மாட்டோம். நமது மகனோ மகளோ நம்மிடம் முறைகெட்டதாக பேசினால் அவர்களிடம் நமக்கு வெறுப்பு தோன்றுவது இல்லை. ஏன்? அவர்கள் நம் குழந்தைகள் என்று எண்ணம். ஆக இதுபோல் காண்கின்ற அனைவரும் என் சொந்தமே என்று என்ற எண்ணம் நமக்கு வந்துவிட்டால் கோபமும் வெறுப்பும் அகன்றுவிடும். இது போன்ற தீய எண்ணங்களால் ஏற்படும் விபரீத விளைவுகளை சிந்தித்து பார்த்தால் நமக்கு கோபமோ வெறுப்போ வராது. கோபம்தான் நம்மை தீய செயல்களை செய்ய தூண்டுகிறது. நமது சக்தியை விரயமாக்குகிறது. நம் விவேக புத்தியை மந்தமாக்குகிறது. நம்மை அறிவிழக்க செய்து முடிவில் கோளாறை கூட ஏற்படுத்துகிறது. கோபத்தை நமது முதல் எதிரியாக கருத வேண்டும். கோபம் வருவதாக தோன்றினால் உடனே அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்று தனிமையை நாட வேண்டும். அன்று புதிதாக வந்த ஒரு இளைஞரை திடீரென்று திரும்பி பார்த்து அம்மா கூறினார், குழந்தைகளே, திருமணத்திற்கு முன் ஒருவன் தன் திருமணத்தை பற்றியும் வருங்கால மனைவியை பற்றியும் பலவிதமான கனவுகள் காண்பான். மனைவி இன்ன இயல்புள்ளவளாக இருப்பாள், அழகு நிறைந்தவளாகவும் என்னை உயிருக்கு உயிராக நேசிப்பவளாகவும் இருப்பாள் என்றெல்லாம் நினைப்பான். ஆனால் திருமணத்திற்கு பின் கற்பனையில் கண்ட ஒரு நல்ல குணம் கூட மனைவியிடம் இல்லாமல் போகலாம். இந்த ஏமாற்றத்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பெருகும். இருவர் மனமும் ஒத்து போகாத காரணத்தினால் இறுதியில் விவாகரத்து செய்வதற்காக கோர்ட்டிற்கு செல்ல நேரிடும். என்ன வாழ்க்கை இது? நிலையற்ற இவ்வுலகில் நமக்கு துன்பமே மிஞ்சுகிறது. இதை கேட்டதும் அந்த இளைஞர் அம்மாவின் கால்களில் விழுந்து கதறி அழுதார். அம்மா, இதுவரை கூறிய அந்த இளைஞரின் அனுபவத்தையே ஆகும். இதுவரை கூறியது அந்த இளைஞருடைய அனுபவத்தை தான் அம்மா சொல்றாங்களாம். தனது மனைவியை பற்றி அந்த இளைஞர் பல கனவுகள் கண்டிருந்தார். ஆனால் திருமணத்திற்கு பின் எப்போதும் இருவருக்கிடையிலும் சண்டையும் சச்சரவும் ஏற்பட்டு வாழ்க்கையே துன்பம் நிறைந்ததாக ஆகிவிட்டது. இப்போது அந்த இளைஞன் விவாகரத்து செய்வதை பற்றி சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றார். சிறிது நேரம் எங்கும் அமைதி நிலவியது. அம்மா பிரம்மச்சாரியை நோக்கி ஒரு பாட்டு பாடுமாறு கூறினார். அதாவது கோவப்படுறதுனால நம்மளுக்கு வர விளைவுகளை பத்தி அம்மா சொல்றாங்க பாருங்க. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அம்மா சொல்லிட்டாங்க, நம்ம எல்லாரையும் கூட பிறந்தவங்க மாதிரி கூட இருக்கிறவங்க மாதிரி பார்த்தா அந்த கோவம் நம்மளுக்கு வர தணிக்கலாம். ஆனா கோவத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம். கோவம் தான் முதல் எதிரியா பார்க்கணுமா. உன்னுடைய கோவத்தை தான் உன்னுடைய முதல் எதிரியா பார்க்கணும்னு அம்மா சொல்றாங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு கோவம் வருது அப்படின்னா, ஐயோ எனக்கு ஏன் அந்த கோவம் வருது, எனக்கு அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னா அந்த கோவத்தை தான் நீங்க வெறுக்கணும்.
ஓகேவா? அந்த கோபத்தை வந்து நீங்க எதிரியா பார்க்கணும். சோ அந்த கோபம் வந்துருச்சு அப்படின்னா அதனால வர தீமைகள் என்ன தெரியுமா? அது இன்னொரு வாட்டி படிக்கிறேன், கேளுங்க. கோபம்தான் நம்மை தீய செயல்களை செய்ய தூண்டுகிறது. ஒரு கோபத்துல நம்ம எவ்வளவு கெட்டது பண்றோம். நமது சக்தியை விரயமாக்குகிறது. நம்ம வந்து இப்போ ஜபம் தியானம் இதெல்லாம் செஞ்சு ஒரு பெரிய சக்தியை வச்சிருக்கோம். இப்ப நான் கூட கிருஷ்ணாவே கதின்னு நினைச்சிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு பேரின்பத்துல இருந்துட்டு வெளில வரேன். அப்போ என் வீட்டுல ஒரு விஷயம் நடக்குது, எனக்கு ஒரே கோவம் வந்து நான் கத்துறேன். அப்ப சக்தி விரயமாகுது. இவ்வளவு நேரம் பண்ண அந்த தியானம் எல்லாம் அப்படியே புஷ்ன்னு போகுது. நம் விவேக புத்தியை மந்தமாக்கி நம்மை அழிவிழக்க செய்கிறது. ஓகேவா? நம்மளுடைய நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை கூட அது மந்தமாக்குதான். ஓகே, முடிவில் மனக்கோளாறு கூட ஏற்படுகிறது. சோ நம்ம வந்து ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போய் மனக்கோளாறே நம்மளுக்கு வந்துருதான். அந்த கோவம் தானே அதுக்கு காரணம். எதுக்கு கோவப்படணும்? அப்ப கோவம் வரும்போதே ஐயோ நம்மளை அழிக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னு அந்த இடத்துல இருந்து நம்ம சைலண்டா ஒதுங்கி வெளில வந்துடலாம். அம்மா இருக்காங்க அதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு, நம்ம ஏன் கோவப்படணும்? என் வீட்டுல கூட அந்த மாதிரி நிறைய சம்பவம் நடக்கும். கோவப்பட்டுட்டு சக்தியை விரயமாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. கோவப்படுறதுக்கு பதில் அம்மா கிட்டேயே வந்து அதை முறையிட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்தா அம்மாவே அதை பார்த்துக்க போறாங்க. ஓகே, சரி. இப்போ அம்மா வந்து பிரம்மச்சாரியை பத்தி ஒரு பஜனை பாட சொல்றாங்க இல்லையா? அது என்ன பாட்டு அப்படின்னா, பந்தமில்லை பந்துவில்லை சொந்தமில்லை ஒன்றும் நமது அந்திம கால பந்துவென்பது சொந்த ஆத்மாவே. அதாவது கடைசி காலத்துல உனக்கு பந்தம் சொந்தம்லாம் இல்லை, உன் ஆத்மாதான் உன்னுடைய சொந்தம்னு அம்மா சொல்றாங்க. கண்டதொன்றையும் கொண்டு போக கண்டதில்லை யாரும், பிறகு எதற்காகவோ கண்டதையெல்லாம் சொந்தமாக்குகிறாய். சோ நீ எதெல்லாம் பாக்குறியோ எதையுமே நீ கொண்டு போறதில்ல, அப்புறம் என்னத்துக்கு அதை நீ சொந்தமாக்கிட்டு கிடக்குற? உள்ளதென்பது உள்ளத்துள் அலாதில்லை, மற்றெங்கும் அதை கண்டிட உள்ளத்திலேயே செல்ல வேண்டும் நாம். அளவில் நிழல் கூட அங்கில்லை, உள்ள பொருள் அங்கு உள்ளதுள்ளே ஒலிக்கின்றது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். அதாவது உண்மையான ஒரு விஷயம் வந்து உனக்குள்ளதான் இருக்கு. அதை நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை கண்டிட உள்ளத்துள்ளே செல்ல வேண்டும். உன்னுடைய உள்நோக்கி நீ பயணம் செய்யணும். நாம் அல்லலின் நிழல் கூட அங்கில்லை, உள்ள பொருள் அங்கு உள்ளத்துள்ளே ஒளிர்கின்றது. அதாவது நம்ம உள்ளத்துக்குள்ள நம்ம செல்லும் போது அங்க வந்து கஷ்டம் துக்கம் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லையா. உள்ளார்ந்து நம்ம பயணிக்கும் போது அங்க ஒளிர் வீசுற உண்மைதான் அங்க இருக்குன்றாங்க. உள்ளுணர்வால் உள்ளே உள்ளதை அறிதற்குள்ள மார்க்கத்தை நேரடியாக சொல்கின்றேன் நான் என்னும் எண்ணம் முற்றும் நீங்க வேண்டும். சோ நான் வந்து உள்ளுணர்வால ஒரு உண்மையான ஒரு விஷயத்த உள்ளதை அப்படியே சொல்றேன் நான்ன்ற தன்மையை நீ அடியோடு நீக்க வேண்டுமா. அப்பதான் அந்த உள்ளுக்குள்ள ஒளிர்கின்ற அந்த விஷயத்த உன்னால அடைய முடியும்னு சொல்றாங்க. இல்லாத பொருளிலிருந்து உள்ள பொருளுக்கு செல்ல நமக்கு நல்ல இணக்கம் நல்லோரிடம் வேண்டும். சோ தேவையில்லாத பொருள் அந்த மாதிரி விஷயத்துல இருந்து உன்னுடைய மனம் வெளியே வரத்துக்கு இணக்கமான இணக்கம் நல்லோரிடம் வேண்டும். அந்த நல்லோர்னா இவனுடைய குரு எடுத்துக்கலாம். பாடல் முடியுது. இப்போ பரவச நிலையை அடைந்த அம்மா கண்களை மூடியவாறு கன்னங்களில் கண்ணீர் உருண்டோட அமர்ந்திருந்தார். ஆனந்த நிலையில் இடையிடையே சிரிப்பை உதிர்க்கவும் செய்தார். மீண்டும் சாதாரண நிலையை அடைந்தார். அம்மா இறை நாமங்களை பாடுவதற்கு நிகரான இன்பம் எதுவும் இல்லை. இது விவரிக்க இயலாது. இறைவனின் நாம மகிமையை பாட அம்மா எத்தனை பிறவிகள் எடுக்கவும் தயங்க மாட்டேன். இறை நாமங்களை பாடுவதால் கிடைக்கும் இன்பம் திகட்டி போய்விட்டது என்று பேச்சுக்கே இடமில்லை. அதனால் ஆத்ம ஞானம் பெற மகான்கள் கூட பக்தன் என்ற மனநிலை நிறை நாமங்களை பாடுவதற்காகவே இவ்வுலகில் அவதரிப்பதும் உண்டு. இறை நாமம் ஒன்றுதான் எத்தனை இறை நாமம் ஒன்றுதான் எத்தனை அருந்தினாலும் திகட்டாது. இத்தருணத்தில் பிரம்மச்சாரி நீலு வந்து அம்மாவை வணங்கிவிட்டு அமர்ந்தார். பக்தர்களில் ஒருவர்
வேறு ஒருவரை காட்டி, அம்மா இவர் உங்களிடம் இருந்து மந்திர தீட்சை பெற்றவரா என்று கேட்கிறார். அதாவது ஒரு பக்தர் வேறொரு பக்தரை காட்டி, அம்மா இவர் உங்களிடம் இருந்து மந்திர தீட்சை பெற்றவரா என்று கேட்கிறார். அம்மா இல்லை, அம்மாவிடம் இருந்து வெளிப்படையாக மந்திர தீட்சை பெற வேண்டிய அவசியம் இல்லை. அம்மாவின் சங்கல்பம் இருந்தால் போதும். அம்மாவின் சக்தியை ஒரு பார்வையாலோ அல்லது தொடுவதன் மூலமாவோ குருவால் சீடனுக்கு வழங்க முடியும். இருந்தாலும் சாதனை செய்ய வேண்டியதும் அவசியம், மிகவும் அவசியம். பாருங்க, 84ல அம்மா என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. குருவிடம் இருந்து மந்திர தீட்சை வாங்கணும் அவசியம் இல்லையா, அம்மா பார்த்தாலே தொட்டாலே போதுமா. ஆனா அந்த சாதனை செய்யறது ரொம்ப அவசியம்னு சொல்லியிருக்காங்க. அது 84ல சொல்லியிருக்காங்க. இப்ப அம்மா நம்மளுக்கு தீட்சை கொடுத்தா மட்டும்தான் நம்மளுடைய திரையை விலக்கி நம்மள ஊடுருவி வேலை செய்ய முடியும். ஏன்னா அம்மா பாருங்க, பார்த்தாலே தொட்டாலே போதுன்றாங்க. அப்ப பொறுமையா கூட கொடுப்பாங்க. நம்ம அம்மா எங்க இருந்து பாக்குறது, ரொம்ப தூரத்துல இருக்கும், எப்பயாதான் பார்க்க முடியுது, எப்பயாதான் தொட முடியுது. அப்ப தீட்சை நம்ம வாங்கிடணும். வாங்கினாதான் அம்மா கொடுத்துட்டாங்கன்னா சந்தோஷம், கொடுக்கல நம்ம வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா? அம்மா கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க வாங்கினா மட்டும்தான் அது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். ஓகே, அடுத்து அதாவது அம்மா இதுல என்ன சொல்றாங்கன்னா, இறைநாமம் பாடுறதுக்கு திகட்டாதான். அதுக்காகவே நிறைய அவதாரம் எடுக்கணும்னு தோணுமா, எத்தனை பிறவி எடுத்தாலும் பரவாயில்லன்னு தோணுமா, இறைவனை நான் பாடிக்கிட்டே இருக்கிறது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு பேரின்பத்தை அவங்க அனுபவிக்கிறாங்கல்ல. எனக்கு கூட கிருஷ்ணாவை நினைச்சு பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனா நிறைய வாட்டி கவலைப்பட்டிருக்கேன். மீராபாய் எல்லாம் வர்ணிச்சு கிருஷ்ணாவை பாடுறாங்க. அம்மா அவ்வளோ பாட்டை கிருஷ்ணாவுக்காக பாடியிருக்காங்க. ஆனா எனக்கு பாட தெரியாது, எனக்கு ஸ்டோரி எழுத வரும். அவங்க பாடுறாங்க, நான் ஸ்டோரி எழுதலை, அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். ஸோ எனக்கு பாட வராது. ஆனா அதுல எனக்கு கிருஷ்ணாவை கொஞ்சறதுக்கு வரும். அம்மா கூட எல்லாம் நான் கம்பேர் பண்ணல. நீங்க ஒன்னே அம்மா கூட கம்பேர் பண்றீங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அதாவது அம்மா சொல்ற அந்த விஷயங்களை நம்மளுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால நம்ம அதை வளர்க்கலாம், கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்ல. ஓ ஆமால, அம்மா சொல்றது இதுதான் சொல்றாங்களோ அப்படின்னு நம்மளுக்கு புரியணுன்றதுக்காக தான். ஓகே, அப்ப எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி இவரோட வாழ்றதுக்காகவே எத்தனை பிறவி எடுத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ஆத்மா அனுபூதி கிடைச்சிருச்சு அப்படின்னா, கிருஷ்ணா மேல இருக்கிற ஃபீலிங் எல்லாம் போயிடுச்சுன்னா, நம்ம பிரம்மமாயிட்டோம் அப்படின்னா அந்த உணர்வெல்லாம் நம்மளுக்கு ஈஸியா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருமா. அப்ப அந்த ஃபீலிங்ஸை அனுபவிக்க முடியாதுல்ல, அதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணுவேன். அப்ப பேசாம நம்ம பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு பிறவிலையும் எனக்கு ஆத்மா அனுபூதி நீங்க கடைசியா கொடுத்துருங்க. அப்பதான் அடுத்த பிறவிக்கு நான் வரும்போது உங்களை இன்னும் நான் லவ் பண்ண முடியும். அப்ப ஆத்மா அனுபூதி திரும்ப கிடைக்கும், ஃபர்ஸ்ட்ல இருந்து கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து கிருஷ்ணாவை லவ் பண்ணு, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்டிங் லவ் எப்படி இருக்கும், வேற லெவல்ல இருக்கும்ல. சோ அப்போ எனக்கே ஒரு சாதாரண மனுஷனா பிறக்கிற எனக்கே ஒவ்வொரு பிறவியா எடுக்கணும், ஆத்மா அனுபூதியிலே போய் செட்டில் ஆயிடக்கூடாது, கிருஷ்ணவை நிறைய அனுபவிக்கணும் எனக்கே தோணுதே. இறைவன் நம்மளை படைச்சதுக்கு ரீசனே அந்த உணர்வுகளோட நம்மளை அனுபவிக்கணும் தான். அப்ப அவரு எடுக்கவா மாட்டாரு? ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா நல்லா என்ஜாய் பண்றாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு அப்படிதான் உணரும். ஏன்னா நானே என்ஜாய் தான் பண்றேன். அப்போ அவங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணுவாங்க. அம்மாக்கு எனக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அம்மா கட்டி பிடிக்கிறா, அம்மாக்கு உடம்புலாம் வலிக்குதுன்னு எவ்வளவு பேர் கவலைப்பட்டீங்க. பட் எனக்கு எப்படி இருக்குன்னா, நான் அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், அம்மா உடம்பு வலிக்குது, அது சத்தியமான உண்மை. ஆனா நீ எவ்வளவு ஹாப்பியா இருக்க. அதாவது இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நீங்க ஒரு லவ்வரை பார்க்க போறீங்க அப்படின்னா எவ்வளவு ஹாப்பினஸ் கிடைக்கும். அம்மா ஒவ்வொருத்தர்கிட்டயும் அந்த ஃபீல் அனுபவிக்கிறா. அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு பாருங்க. டிங்கன் மணி அடிக்கிற அம்மா, நான் வைப்ரேஷன்ல போட்டுக்கிறதுனால எனக்கு மட்டும் தான் சவுண்ட் கேக்குது பாருங்க. அப்போ நம்மள புதுசா ஒருத்தவங்களை பார்க்கும் போது நம்மளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வருதே. ஒவ்வொரு டைமும் அம்மா ஒவ்வொருத்தரை பார்க்கும் போது அந்த ஃபீல் வருது. அவ எவ்வளவு அனுபவிக்கிறா பாருங்க. ஆக்சுவலி அவன் செம்மையா என்ஜாய் பண்றாங்க. அப்ப கடவுள் படைச்சிட்டு சும்மாவா இருப்பாங்க? கடவுள் படைச்சிட்டு நம்மள என்ஜாய் தான் பண்றாரு எனக்கு தெரிஞ்சு. ஆனா கவலையும் பண்றாங்க. ஏன்னா சில பேர் அதாவது வரவங்களும் என்ஜாய் பண்றாங்க, வராதவங்களும் அம்மா எவ்வளவு கவலைப்படுவா. சோ எல்லா ஃபீலிங்கும் இருக்கு. அதை அனுபவிக்க தானே அவங்க இந்த உலகத்தை படைச்சாங்க. சோ ஆக்சுவலி அவங்க அனுபவிக்கிற நம்மளும் அனுபவிப்போம் வாங்க சேர்ந்து. கேள்வி: தொலைதூரத்தில் வசிக்கும் பக்தர்கள் மிக இக்கட்டான சூழ்நிலைகளில் தங்கள் தரிசனை பெற்றதாகவும் கூறுகின்றார்களே, அது பற்றி அம்மா என்ன சொல்கின்றீர்கள்? அதாவது இக்கட்டான சூழ்நிலையில கூட நிறைய பக்தர்கள் உங்களை பார்த்து தரிசனம் வாங்கிட்டு போறீங்கல்லம்மா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு அம்மா, அது அவர்களது ஆழ்ந்த நம்பிக்கையாலும் களங்கமற்ற அன்பாலும் ஏற்படுகிறது. அதை குறித்து அதற்கு மேல் ஒரு வார்த்தையும் அம்மா பேசவில்லை. ஒரு பக்தர், அம்மாவுக்கு இந்த ஸ்தூல உடல் மட்டுமின்றி ஒளி பொருந்திய சூட்சம உடலும் உண்டு. அதனால் அவர் விரும்பினால் ஒரே சமயத்தில் பல இடங்களுக்கு செல்ல முடியும். அம்மா எங்கும் நிறைந்தவர். அம்மா அதற்கும் மௌனம் சாதித்தார். அம்மா அதுக்கு எதுவும் பேசலையா? கேள்வி:
அம்மா, ஆன்மீக பாதையை பின்பற்றும் ஒருவன் பல ஆபத்துகளில் சிக்க நேரிடும் என்று கூறுகின்றார்களே. அம்மா, அது உண்மைதான். ஒரு சாதகன் மிகவும் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். சிறிது அலட்சியமாக இருந்தாலும் படுகுழியில் விழ நேரிடும். ஜீவன் முக்தி நிலையை அடைவதற்கு ஒரு அடி இருக்கும் நிலையில் கூட ஒருவன் படுகுழியில் விழ நேரலாம். ஜீவன் முக்தி அடைந்தவருக்கு முதல் நாள் இரவு வரை ஆன்மீகத்திலிருந்து தவறி விழும் நிலை ஏற்படலாம். பார்க்கடலை கடைந்த கதையை நினைத்து பாருங்கள். சரி, இருங்க, அந்த கதைக்கு பதில் நம்ம இன்னொரு கதையை முதல்ல முடிச்சிருவோம். அதாவது ஆன்மீகத்துல டிராவல் பண்றவங்க அந்த ஜீவன் முக்தி, அந்த என்லைட்மெண்ட் ஸ்டேட், ஆத்ம அனுபூதி நிலையை அடையிற வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணுமா. எப்ப வேணாலும் விழ முடியுமா. இதுக்கு அம்மா ஒரு கதை சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொல்றேன். எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஒரு நாள் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன். அந்த கோவில்ல ஒரு முனிவர் தவம் செய்யற மாதிரி ஒரு போட்டோ. அதுக்கப்புறம் அவங்கள ஒரு காமலீலை நடக்கிற மாதிரி நிறைய சிலைகள் வந்து சுத்தி சுத்தி இருந்தது. நான் அதை கண்டுக்கல பெருசா. பட் அந்த 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 கோவில்ல இருக்கிறவங்க அங்க இருக்கிற கல்வெட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப என்னன்னு போய் கேட்கும் போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ராஜா தான் வந்திருக்காரு, கிருஷ்ணா தான் வந்திருக்காரு. என்ன தெரியுமா, இந்த முனிவர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்களா பாருங்க. முனிவருக்கே இந்த நிலைமை, நம்மளுக்கு என்ன நிலைமை பாத்துக்கோங்க. நம்ம வந்து இறைவன் அடைய வேண்டிய நேரமோ இல்ல ஏதோ தவம் பண்ணி நாங்க ஏதோ செட்டில் ஆயிட்டோம், நாங்க எல்லாமே முடிச்சிட்டோம், எங்க நோக்கம் முடிஞ்சிருச்சு, நாங்க வந்து இனிமேலுக்கு எங்களுக்கு வந்து அந்த என்லைட்மெண்ட்டை கொடுத்துருங்க, ஏதோ சம்திங் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்களை கேட்கறதுக்காக தவம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்களா நாங்க அனைத்தையும் வென்றவர்கள் அப்படின்ட்டு. சோ நம்ம ராஜா என்ன பண்ணிருக்காரு, நம்ம கிருஷ்ணா என்ன பண்ணிருக்காரு, மோகினி வேடத்துல வந்திருக்காரு. மோகினி வேடத்துல என் செல்லம் வந்திருக்கு. கிருஷ்ணா கிருஷ்ணா. ஓகே, வந்த உடனே முனிவர்கள் தன்னுடைய தவத்தை கூட விட்டுட்டு மோகினுடைய அழகுல தன்னை அறியாம மயங்கிட்டாங்களாம். ஓகேவா. அப்ப பாருங்க, எல்லாத்தையும் நான் அடைஞ்சிட்டேன், நான் கடைசியா இறைவன் கிட்ட இப்ப வந்து சேர போறேன்ற அந்த தருணத்துல கூட பாருங்க, மோகினின்னு சொன்ன உடனே ஒரு சென்ட் ஸ்மெல் வருது. ஏய் சத்தியமா நான் சென்ட்டே அடிக்கலப்பா, கிருஷ்ணா தான். ஆக்சுவலி என் ஹஸ்பண்டோட பாடி ஸ்ப்ரே அது. என் ஹஸ்பண்ட்லாம் வீட்டில் இல்லை. கிருஷ்ணா என் ஹஸ்பண்ட் ரூபத்தில் பல தடவை வந்திருக்காரு. இப்போ அந்த ஸ்மெல் எனக்கு கொடுக்குறாரு. நம்ம மோகினியா வந்தோன்னு சொன்னே இவர் வந்துட்டாரு, கிருஷ்ணா வந்து காட்டுறாரு வந்துட்டேன்னு. ஓகே. ஸோ கடைசி ஸ்டேஜ் அடையிற அந்த தருணத்தில் கூட பாருங்க அவங்களுக்கு மிஸ் ஆகுது பாருங்க. அதுதான் அம்மா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாங்க. அவங்களுக்கே அந்த நிலைமைனா அதுக்கு தான் நம்ம சத்குருவை பிடிச்சிக்கணும். நம்மளாம் 100% மிஸ் ஆயிடுவோம். நீங்களாம் எனக்கு தெரியாது, நான் மிஸ் ஆயிடுவேன். நான் அம்மா கிட்ட எப்பவுமே சொல்வேன், அம்மா நான் ஒரு நாய்மா, என் கழுத்துல நீ எப்பவுமே டயர் கட்டி உன் கையில வச்சுக்கோ, நீ கொஞ்சம் விட்டா கூட நான் எங்க போய் வாய வைக்கும், அந்த மாதிரி நான் போய் வாய வச்சிருவேன். நீ தயவு செஞ்சு என்னை பிடிச்சிக்கோ, நீ இல்லைன்னா நான் இல்லை. என்னை வந்து இந்த முனிவர்கள் ரேஞ்சில் என்னை வச்சிடாத. நான் என்னைக்குமே நாய் தான். அந்த நாய் கழுத்துல நீ செயினை கட்டி நீ பிடிச்சாதான் நான் உருப்பிடுவேன், இல்லைன்னா நான் உருப்பட மாட்டேன். சோ அம்மாவும் என்னை பிடிச்சிக்கணும், நானும் அம்மாவை பிடிச்சிக்கணும். அதுக்காக நான் விட்டுற முடியாதுல்ல. சோ 2 பேரும் பிடிச்சா மட்டும்தான் வின் பண்ண முடியும். இதை நான் அம்மா கிட்ட ஓப்பனா சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த சலனமற்ற தன்மை, நம்ம வந்து அந்த முனிவர் ரேஞ்சில் நம்மளாம் இருக்கோமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. எனக்கெல்லாம் அந்த ரேஞ்செல்லாம் நம்ம இன்னும் தாவனான்னு கூட எனக்கு எப்பவுமே நான் ஒரு கிருஷ்ண போதையில இருக்கேன். கிருஷ்ணா நான் உருகிக்கிட்டு இருக்கேன். என் நிலைமையே வேற. சத்குரு இல்லாம நான் இந்த நிலையில இருக்கக்கூடாது. ஏன்னா தடுமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்குதான் குரு வேணும். குரு இல்லாம நம்ம இதுல எல்லாம் டிராவல் பண்ண முடியாது. சோ அந்த வகையில நம்ம வந்து செம்ம லக்கி. ஓகே, இப்ப அம்மா சொல்றாங்க பாருங்க. பார்க்கடலை கடைந்த போது அமுதம் மேலே வந்தது. அமுத குடத்தை பறித்து கொண்டு அசுரர்கள் ஓடிவிட்டனர். தேவர்களின் ஒரு நிமிட கவனக்குறைவால் நேர்ந்த அபாயம் இது. அதன் பிறகு அந்த அமுதத்தை திரும்ப பெற தேவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்ட நேர்ந்தது. சாதகன் ஒருவன் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். நொடி நேர கவனக்குறைவுக்கு விளைவாக அமுதம் என்னும் ஆனந்தத்தை கெடுக்க நேரிடலாம் என்பதை அவன் உணர வேண்டும். சீதை பொன்மானுக்கு ஆசைப்பட்டாள். பூமி தேவியின் அவதாரமான சீதை விவேக அறிவிற்கு சிறந்தவள் இருந்தும் மாயமான் அவளை ஈர்த்தது. ராமன் சீதைக்கு மாயமானின் மீது ஆசைப்பட வேண்டாம் என்று அறிவுரை நல்கிய போதும் சீதை மாயமான் வேண்டுமென்று அவரிடம் மன்றாடினாள். இதன் விளைவாக நடந்த சம்பவங்களை நாம் அறிவோம்.
அரக்கன் மாரிசன் மாயமானாக வந்து ராமனின் அம்பு பட்டு உயிர் துறக்கும் நேரத்தில் ராமனின் குரலில் சீதே லக்ஷ்மணா என்று உரக்க ஓலமிட்டான். இக்குரலை கேட்ட சீதை லக்ஷ்மணனிடம் ராமருக்கு துணையாக போகுமாறு கூறினாள். இந்த குரலில் ஏதோ சூழ்ச்சி இருப்பதாக ராமருக்கு அபாயம் ஒன்றும் நேராது என்று லக்ஷ்மணன் சீதைக்கு எடுத்துரைத்தான். சீதையின் பிடிவாதம் சற்றும் குறையவில்லை. அறிவிழந்து விவேகமற்று எல்லா நற்பண்புகளையும் ஒரு நொடி பொழுதில் அவள் மறந்தாள். கோபத்தால் தகாத வார்த்தைகளை கூறி லக்ஷ்மணன் மனதை புண்படுத்தினாள். ராமாயணத்தில் வரும் இந்த சம்பவம் எவ்வளவுதான் ஆன்மீகத்தில் முன்னேறி இருந்தாலும் ஒருவன் மதி இழந்து ஆபத்தில் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் உண்டு என்பதையும் சாதகனுக்கு விழிப்புணர்வு மிக மிக இன்றியமையாததாகும் என்பதையும் உணர்த்துகிறது. அதாவது பாருங்க, ஆக்சுவலி நம்ம இத்தனை நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, அந்த அழகான மான் வந்து அழகை பார்த்துதான் சீதை ஓடுனான்னு நினைச்சோம். பட் அப்படி இல்லை பாருங்க. அந்த மான் வந்து அம்பு பட்டு இறக்கும் போது அந்த மான் வந்து ராமனுடைய குரல்ல கத்திருச்சான். சோ அதனால வந்துட்டு சீதை வந்து மனக்கோளாறு ஏற்பட்டுருச்சு. ஐயோ, ராமனுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு போல் இருக்குன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனை வந்து போ சொல்லியிருக்காங்க. தகாத வார்த்தைகள்லாம் சொல்லி பேசியிருக்காங்க பாருங்க. அப்போ அதான் அம்மா சொல்றாங்க, சாதகன் எப்பவுமே அந்த சாதனையிலேயே இருக்கணுமா, இறை சிந்தனையிலேயே இருக்கணுமா. அப்போ இந்த மாதிரியான தடுமாற்றங்கள் வராதான். அந்த சேனல்ல இருந்து மிஸ் ஆகி நடைமுறை வாழ்க்கை அப்படின்ற அந்த சேனலுக்கு மனம் வரும்போது குழப்பம் வருது பாருங்க. சோ அத அம்மா சொல்றாங்க. கேள்வி: உலகியல் இன்பங்களில் நாட்டம் இருக்கும் வரை ஒருவனால் எவ்வாறு விழிப்புணர்வை வளர்க்க முடியும்? அம்மா: உலகியலில் மூழ்கி உள்ளவர்களுக்கு மனக்கட்டுப்பாடு ஏற்படுவது கடினம். அது கடற்கரையில் நிற்பதற்கு சமமாகும். நீரில் இறங்காவிட்டாலும் கூட காற்றில் உள்ள உப்பு பிசு பிசுவென நம் உடலில் ஒட்டிக்கொள்ளும். அது கரி பிடித்துள்ள அறையில் குளிப்பதற்கு சமமாகும். எவ்வளவுதான் கரியை கழுவி சுத்தம் செய்ய முயற்சி செய்தாலும் உடலில் கரி படியதான் செய்யும். சோ அம்மா என்ன சொல்றாங்க, நார்மலாவே இந்த உலக வாழ்க்கையில இருக்கிறது ஆன்மீகத்தில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அது வந்து கடல்ல நின்னுட்டு இருக்கிறதுக்கு சமமா. அதே மாதிரி அந்த உப்பு காத்து நம்ம மேல படும் இல்லையா, நம்ம தண்ணியில இறங்கலனா கூட அந்த உப்பு காத்து எப்படி மேல படுமோ அந்த இதுக்கு சமம்ன்றாங்க. சோ கறி அறையில நின்றுட்டு குளிச்சுக்கிட்டே இருந்தா கறி ஒட்டிக்கிட்டே தான் இருக்குன்றாங்க. சோ அதுக்கு அம்மா சொல்றாங்க, குழந்தைகளே, மனதில் லட்சியத்தை அடையும் உறுதியும் நம்பிக்கையும் இருந்தால் அதை எளிதாக கட்டுப்படுத்தலாம். உலகியல் இன்பங்களை பெறுவதற்காக நாம் எத்தனையோ தியாகங்களை செய்கின்றோம். உதாரணமாக, வியாபாரி ஒருவன் வியாபார வேலையாக எப்போதும் பயணம் செய்கின்றான். அதனால் வீட்டில் கிடைக்கக்கூடிய சுகங்களை தியாகம் செய்கின்றான். குறிப்பிட்ட சமயத்தில் அவனால் சாப்பிடவோ தூங்கவோ முடியாது. மனைவியுடன் குழந்தைகளுடன் அவனால் குறைந்த நேரமே செலவழிக்க முடியும். விருப்பமான உணவை அவனால் தினமும் உண்ண முடியாது. இருந்தாலும் அவன் கடினமாக உழைக்கின்றான். வியாபாரம் வளரவும் பணம் சம்பாதிக்கவும் அவன் பல தியாகங்களை செய்கின்றான். கடல் கடந்து அரேபிய நாடுகளுக்கு வேலைக்காக செல்லும் மக்களை பாருங்கள். பொருள் ஈட்டுவதற்கு அவர்கள்தான் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள். இத்தகைய கடின உழைப்பை மேற்கொள்கின்றார்கள். எத்தகைய கடின உழைப்பை மேற்கொள்கின்றார்கள். அங்கு வசதிகள் இருக்காது. ஒரே அறையில் 5 அல்லது 6 பேர் தங்க வேண்டும். தானே சமைத்து உண்ண வேண்டும். அங்கு வேலைக்கு சென்றால் 2 வருடங்களுக்கு வீட்டில் உள்ளவர்களை காண முடியாது. இது போன்ற கஷ்டமான சூழ்நிலையில் அனைத்தையும் பொறுத்து கொண்டு பலர் அங்கு வேலை செய்கின்றார்கள்.
தங்களது வசதிகளையும் விருப்பங்களையும் தியாகம் செய்து அவர்கள் கடினமாக உழைக்கின்றார்களே, அது ஏன்? அவர்களுக்கு பணம் வேண்டும். பணத்தை விரும்பும் அவர்கள் வசதி குறைவை பொறுத்துக் கொள்கின்றார்கள். அதை ஒரு பொருட்டாக அவர்கள் கருதவில்லை. அதில் அவர்கள் மகிழ்ச்சியே அடைகின்றார்கள். இதேபோல் நம் உள்ளத்தில் உள்ள இறை செல்வத்தை அடைவதற்காக முயல வேண்டும். இந்த எண்ணம் நம்முள் தோன்றிவிட்டால் அதற்கு பின்னர் விழிப்புணர்வு வரும். மன உறுதியும் தியாக மனப்பான்மையும் அதை தொடர்ந்து ஏற்படும். ஒரு வியாபாரியோ அல்லது வங்கி அதிகாரியோ அதிகமான தொகையை கையாளும் போது மிக கவனத்துடன் நடந்து கொள்வார். ஏன்? சிறிதளவு கவனக்குறைவு ஏற்பட்டாலும் அது பெருத்த நஷ்டத்திற்கு காரணமாகும். அவர்கள் அதை விரும்புவது இல்லை. அதனால்தான் விழிப்புடன் இருக்கின்றார்கள். பிரதான மந்திரி, ஜனாதிபதி இவர்களின் அந்தரக பாதுகாப்பாளர்கள் எப்பொழுதும் நான்கு பக்கமும் நோட்டம் விடுவார்கள், கவனமாக இருப்பார்கள். நொடி நேரம் கவனக்குறைவு ஏற்பட்டால் கூட அது பிரதம மந்திரி அல்லது ஜனாதிபதியின் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கலாம். அதுபோலவே சாதகன் தனது கவனமின்மையால் ஆன்மீக பாதையில் சறுக்கி விழ நேரிடும். ஒரு பொருளிலோ அல்லது குறிப்பிட்ட சூழ்நிலையிலோ பற்றுக்கொள்ளும் சாதகன், ஓ, இது மிக அற்பமான விஷயம்தானே, இதில் என்ன தவறு, இதை நான் செய்வதால் தவறேதும் இல்லை என்று நினைக்கக்கூடும். இதனால் தவறு நிகழலாம். அதன் பின் விளைவாக தவறுகள் தொடர்ந்து நிகழக்கூடும். எனவே எப்போதும் மிகுந்த கவனத்தோடு லட்சியத்திலேயே மனதை நிலைத்தியவர்களாக முன்னேற வேண்டும். முயற்சி திருவினையாகும். முயற்சி இன்மை புகுந்துவிடும். ஓகே, லாஸ்ட் முக்கியமான விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உன் லட்சியம் கடவுள், அந்த கடவுளை அடையறதுக்கு நீ நிறைய தியாகங்கள் பண்ணி ஆகணும். தியாகம்னா என்ன? இப்ப நம்ம குடும்ப வாழ்க்கையில இருக்கும், என்ன மாதிரி தியாகம் பண்ணணும்? ஓவர் அட்டாச்மெண்ட்டை எடுக்கணும். இந்த அடிக்கடி ஊர் சுத்துறதை எடுக்கணும். ஆடம்பரமா செலவு பண்றதை நிறுத்தணும். அதிகமான ட்ரெஸ் வாங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல இது ஃபோக்கஸ் பண்றதை நிறுத்தணும். இன்னொருத்தவங்களுக்காக வாழ்றது, அதாவது நான் கெத்தா வாழணும், இவங்களுக்காக நான் வாழணும், அந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் நம்ம எடுக்கணும். இதெல்லாம் ஒரு தியாகம். இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்றோம். அதே மாதிரி நுணுக்கமாவும் டிராவல் பண்ணுமா. இதுதானே, இதுல என்ன இருக்கு, இதை பண்றதுனால எனக்கு தான் ஆன்மீகம் நஷ்டமாக போகுது அப்படின்னு சில விஷயங்கள் பண்ணா கூட நீங்க தவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஜனாதிபதி அவங்க கூட எல்லாம் நிக்கிறாங்க இல்லையா, அவங்களும் ரொம்ப கவனமா, அந்த போலீஸ்மேன், ஆர்மி மேன்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். கொஞ்சம் அவங்க அசைஞ்சா கூட சுட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப அம்மா கூட இருக்கிறவங்களாம் எடுத்துக்கோங்க, காட்ஸ், அவங்களுடைய கண்ணை நான் பார்த்திருக்கேன். சுத்திக்கிட்டே இருக்கும், நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இங்க அங்க இங்க யார் என்ன பண்றாங்க, யார் வராங்க, எப்படி இருக்காங்க, நான் அப்படியே கவனிப்பேன். அவங்கள அப்படியே அவங்க கண்ணு சுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளவு விழிப்புணர்வோட இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம லட்சியத்தை நோக்கி பயணம் செய்யும் போது ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணுமா. இப்ப எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லலாமா? ரீசெண்டா எனக்கு கூட அந்த சம்பவம் நடந்துச்சு. எனக்கு சமைக்கணும், அந்த சமையல் எனக்கு ரொம்ப பெருசா வராது, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டும் கிடையாது. பட் நம்ம டெய்லி சமைச்சுதான் இருப்பேன், வீட்டுல சாப்பிடணும்ல. நான் என்ன பண்ணேன், சரி கொஞ்சம் நல்லதா பசங்களுக்கு நல்லா சூப்பரா டேஸ்டா ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு போன்ல இந்த டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தேன். அப்ப சைட்ல ஒரு பொண்ணோட காமெடி வந்துச்சு. இதை பார்க்கறதுனால நம்மளுக்கு என்ன, ஆன்மீகத்துல கெட்டா போயிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கிருஷ்ணாவை கூட்டிட்டு தான் பார்த்தேன். கிருஷ்ணா வா, கிருஷ்ணா சேர்ந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஆனா என்ன அறியாம அந்த மாயைக்குள்ள நான் அப்படியே முழுகிட்டேன்னா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப பார்க்கல. அடுத்த நாள், இது நேத்து பார்த்தது தானே, இந்த பொண்ணு திரும்பவும் வேற ஏதோ காமெடி பண்ணிருக்கு போல, சும்மா பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் பார்த்தேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு 3 நாள் என்ன அறியாமையே அந்த பொண்ணை பத்தின இன்ஃபர்மேஷன் நான் தேட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நான் கிருஷ்ணாவை விட்டுட்டு உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல சும்மா பார்த்ததுக்கே நான் அடுத்தடுத்து அது அப்படியே ஆழமா இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. அப்ப நான் முடிவு பண்ணேன், இனிமேல் நம்ம போனை தொடவே கூடாதுன்ட்டு. அம்மா கிட்ட போய் தர்ஷனம் வாங்கிட்டு வந்தால, அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. தர்ஷனம் வாங்கினதுக்கு அப்புறம் நான் போனை தொடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அம்மா என் கனவுல எல்லாரும் போன் ரொம்ப யூஸ் பண்றாங்கன்னு புலம்புனாங்க. நேர்லயும் சத்சங்கத்துல அம்மா நிறைய பேர் போனை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் இழக்கிறாங்கன்னு புலம்புனாங்க. அப்போ நான் போனை தூக்கி மூலையில வச்சிட்டேன். வெறும் இப்ப இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்றதுக்கு மட்டும்தான், வேற எதுக்குமே நான் போன் பாக்குறதே கிடையாது. எடிட்டிங்க்கு ரெக்கார்ட் பண்றதுக்கு மட்டும்தான். ரொம்ப கட்டுப்பாடா
நம்ம வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்போ வேணாலும் மிஸ் ஆகுது பாருங்க. அதுதான் அம்மா சொல்றாங்க, இதுதானே இதுல என்ன ஆக போகுது, நீ கையை வச்சனா முடிஞ்சது சொல்லின்றாங்க. அதான் நடந்துச்சு. அங்கு அமர்ந்திருந்த பிரம்மச்சாரி நீலு, அம்மா நீங்கள் கூறியது போல ஆரம்பத்தில் மனதை அடக்குவது என்பது மிகவும் கடினமான செயல்தான். மேலும் ஒரு சாதகன் உலகியல் விஷயங்களுக்கிடையில் உழல்பவனாக இருந்தால் புலனடக்கம் பெறுவது மிக மிக கடினம். மேலை நாடுகளில் வாழ்பவர்களுக்கு புலனடக்கம் என்பது மிகவும் கடினமான விஷயம். இந்தியர்களை விட அவர்கள் உலகியல் விஷயங்களில் அதிகமாக மூழ்கி உள்ளனர். அவர்களுக்கு அம்மா தரும் அறிவுரை என்ன என்று கேட்டார். அம்மா, மேலை நாடுகளில் வாழும் குழந்தைகள் ஆன்மீக வாழ்க்கை மேற்கொள்வதில் காட்டும் விருப்பத்தையும் அதற்காக அவர்கள் செய்யும் முயற்சிகளையும் காணும் போது அம்மாவுக்கு அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பாருங்க அப்பா, ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆசிரமத்துல, அவங்க எல்லாம் பார்க்கும்போது அம்மாக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்ல. ஆத்மானுபவம் அடையாதவர்கள் அனைவருக்கும் வாசனைகள் இருப்பது இயல்பே. மனக்கட்டுப்பாடு என்பது வாசனைகளை அகற்றுவதுதான். ஒவ்வொருவருக்கும் இதுவரை மனதில் சேர்ந்துள்ள வாசனைகளை நீக்க முயற்சி செய்வது மட்டுமின்றி இனி புதிய வாசனைகள் ஏற்படாமல் இருக்கவும் முயல வேண்டும். ஓகே, இதை நம்ம பார்க்கலாம். ஆத்ம அனுபூதி நிலை பெறுவது அப்படின்றது உன் மனசுல இருக்கிற வாசனையை தான் எடுக்கிறதா. வாசனை என்ன தெரியுமா? ஆல்ரெடி நமக்குள்ள இருக்கிற அந்த அடிக்ஷன், அந்த பழக்க வழக்கங்களை விடுறது. அது மட்டும் இல்லாம புதுசாவும் ஒரு பழக்கத்தை வந்து நீ வந்து ஏத்திக்க கூடாது. எக்ஸாம்பிள், இப்போ என் வீட்டுல எனக்கு ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் இருக்கு, என் குழந்தைங்க என்னுடைய உயிர், இதுதான் வாசனை. ஓகேவா? எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வாசனை. எனக்கு பிடிக்காதுன்னு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வாசனை. அதாவது எனக்கு எனக்கு இது வேணும், ஒரு அட்டாச்மெண்ட்னு வச்சுப்போமே, ஒரு அட்டாச்மெண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாசனை. ஸோ ஆல்ரெடி இருக்கிறதையே நம்ம குறைக்கிறதுக்கு படாத பாடுபட்டு இருக்கும் போது புதுசா நீ என்னத்தை சேர்த்துக்க போற? புதுசா ஒரு விஷயத்த நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? இப்ப எக்ஸாம்பிள், நான் ஆல்ரெடி இருக்கிற அட்டாச்மெண்ட்டை விடணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது புதுசா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. அந்த புதுசா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்துட்டு நான் அவங்க கிட்ட கொஞ்சம் நல்லா பேசி, அவங்களும் ஆன்மீகத்துல இருக்காங்க, வாவ் வேற லெவல்ல இருக்காங்க, நான் என்னுடைய மைண்ட் அவங்க கிட்ட போயிடுச்சு அப்படின்னா அது ஒரு புது வாசனையா போயிடும். நான் ஆத்ம அனுபூதி நிலையை பெறவே முடியாது. எனக்கு அவங்க மேல அட்டாச்மெண்ட் வந்துடும், கடவுளையே நான் மறந்துடுவேன். சோ ஆல்ரெடி இருக்கிறதையும் அழிக்கணும், புதுசா எதுவும் வராமையும் பாத்துக்கணுமா. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஆசிரமத்துல ஒரு அம்மா, அந்த அம்மா என்ன பண்றாங்க, அம்மா வந்து போன் வச்சுக்கிட்டு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு புலம்புனாங்க இல்லையா. அதை கேட்டுட்டு இந்த அம்மா என்கிட்ட வந்து, நான் என்ன பண்ண, அம்மா சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் போன்ல நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாருங்க. அப்போ அதை அவங்க பார்த்துட்டு, நீயுமா போன் நோன்ற? நான் அமைதியாக தான் இருந்தேன். ஏன்னா அவங்க ஆதங்கத்தை அவங்க சொல்றாங்க, அம்மா இப்பதானம்மா சொன்னாங்க போனே நோண்டக்கூடாது அப்படி இப்படின்ட்டு. அதெல்லாம் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, நான் சொல்றேனே ஏமா, இந்த போன் இதுக்கு முன்னாடி எனக்கு நோண்டவே தெரியாதுமா, என் பையன் எனக்கு போனை வாங்கி கொடுத்தான், நான் மட்டும் என்ன ஒழுங்கா என்ன சாயந்தரம் ஆனா இந்த போனை வச்சு சும்மா பார்க்கலான்னு உட்கார்றேன், என்ன அறியாமையே 1 மணி நேரம் உட்கார்ந்துறேன்னா பாத்துக்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப என்ன தெரியுது, இத்தனை நாள் போன் வாசமே இல்லாதவங்க திடீர்னு புதுசா ஒரு போன் வந்து அதுல பார்த்த உடனே அவங்கள அறியாமே அதுல அவங்களுக்கு அடிக்ஷன் ஆகுதுன்னு சொல்றாங்க பாருங்க. இதுதான் புது வாசனைய கூட நீ எடுக்கணும்னு சொல்றது. புதுசா வர்றதை கூட நீ விட்டுரு, பழசியே நீ எடுக்கிறதுக்கு போராடிட்டு இருக்க, இது என்ன புதுசா வர்றது வேற சும்மா சும்மா வந்து ஒட்டிக்கிறது. சோ ரெண்டுத்துலயும் ரொம்ப கவனமா இருக்கணும்னு அம்மா சொல்றாங்க. இனி புதிய வாசனைகள் ஏற்படாமல் இருக்கவும் முயல வேண்டும். வெளி உலக விஷயங்களில் இருந்து முற்றிலும் விடுபட்டு எப்போதும் ஆன்மீக சாதனைகள் செய்ய வேண்டும் என்று அம்மா கூறவில்லை. ஒரு சிலர் இதை விரும்பினாலும் பெரும்பாலானோர் அப்படி செய்ய விரும்ப மாட்டார்கள். சோ அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அதுக்காக நீ எல்லாத்தையும் விட்டுட்டு ஆன்மீகத்தை பத்தி மட்டும் நினைச்சுக்கிட்டே இருன்னு நான் சொல்லல. சில பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்ப எனக்கெல்லாம் வந்துட்டு ஆன்மீகத்தை பத்தி பேசுறது தான் பிடிக்கும் பாருங்க. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நான் இதைதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இதை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. ரூம் விட்டு நான் வெளில வரவே மாட்டேன். அப்படி வந்தேன்னா வேலை செய்யறதுக்காக தான் வருவேன். சோ எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஆனா சில பேருக்கு அது பிடிக்காது இல்லையா, அது அவங்களால முடியவும் முடியாது. சோ அதனால அம்மா நான் அந்த மாதிரிலாம் சொல்லல. அவர்களுக்கு ஆன்மீகம் உலகியல் இரண்டும் வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் முதலில் மெதுவாக தங்களுடைய பழக்கங்களை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். இந்த முயற்சியில் பல முறை அவர்கள் தோல்வி அடையலாம். வெற்றி பெற முயலும் ஒருவனுக்கு தான் தோல்விகள் ஏற்படுகின்றன. அதாவது வெற்றி அடையணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு தான் தோல்வியே வருமா.
பாருங்க, வெற்றி பெற முயலும் ஒருவனுக்கு தான் தோல்விகள் ஏற்படுகின்றன. சோ தோல்வியை வெற்றி அடையணும்ன்றவங்களுக்கு தான் வருது, அதனால கவலைலாம் படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால் தோல்விகளை கண்டு மனம் வருந்த வேண்டாம். திரும்ப திரும்ப தோல்விகளை சந்திக்க நேரிடலாம். ஆனாலும் மனதை தளரவிடக் கூடாது. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். மனதுடன் போராட வேண்டும். மனம் உங்களை பழைய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்படுத்த முயற்சிக்கும். ஆன்மீக பாதையிலிருந்து உங்கள் திசை திரும்ப மனம் செய்யும் இந்த தந்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் இடமளிக்க கூடாது. இடைவிடாத முயற்சியில் பயனாக நமது வாசனைகள் வலுவிழக்கும் போது இறைவன் நமது உள்ளத்தில் குடியேறுவார். அதுவரை நாம் முயற்சியை தொடர வேண்டும். தோல்விகள் நம்மிடம் தோல்வியடையும் வரை முயற்சிகளை தொடர வேண்டும். தோல்விகள் நம்மிடம் தோல்வியடையும் வரை முயற்சிகளை தொடர வேண்டும். அதாவது அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஆன்மீக வாழ்க்கை உலக வாழ்க்கை. நான் உடனே விட்டுட்டு வாங்கலாம் சொல்லல. கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய். சில அடிக்ஷன் உனக்கு இருக்கும், சில பற்றுதல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வரப்பார். நீ இதுல இருந்து வெளில வரணும்னு நினைக்கும் போதுதான் அதுல திரும்ப திரும்ப போய் நீ மாட்டுவ. பரவாயில்ல, நீ வின் பண்ணணும்னு போக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா தோல்வின்றது வந்துதான் ஆகும். அதுக்காக நீ பயந்துராத. நீ முயற்சி பண்ண உன்னால அது நீ அந்த முயற்சிக்காகவே இறைவன் வந்து உன் இடத்துல வந்து குடியேறிடுவார்னு அம்மா சொல்றாங்க. இப்போ நம்மளுக்கு குரு இருக்கிறதுனால நீ முயற்சி செஞ்சா போதும், மற்றதெல்லாம் குரு பார்த்துப்பாங்க. ஏன்னா அனுபவத்தால சொல்றேன், அம்மா அதை சொல்லலை இங்க. அனுபவம் என்ன அப்படின்னா, நம்ம முயற்சி செய்யும் போது குரு நம்மள அவங்களுடைய கருணையால நம்மள தூக்கி தூக்கி விட்டுறாங்க. ஏன்னா நான் நல்லா பார்த்துட்டேன், நிறைய விஷயங்கள்ல என்னால இதை மாத்தவே முடியாது அப்படின்னு இருக்கிற விஷயங்கள்ல கூட அம்மா எனக்கு அதுல இருந்து ஆசையெல்லாம் தூக்கி விட்டுருக்காங்க. இப்படின்றதுக்குள்ள தூக்கிட்டாங்க. எங்கடா அது நம்மளுக்கு அதுல ஆசை இருந்ததே காணும்னு பார்த்தா, ஓ என்னுடைய குரு தான் அதை எடுத்திருக்காங்க. அப்ப கருணை நிறைஞ்சு அம்மா கருணையோட இவை எத்தனை வாட்டியாலும் தோக்கதான் போறா, இது தோத்த நம்ம வேடிக்கை பாக்குறதுக்கு இதை எடுத்து விட்டுருவோம். அம்மாவே இறங்கி அதை எடுத்து விட்டுறாங்க. சோ குரு இருக்கும்போது நம்மளுக்கு இதுல இருந்து கொஞ்சம் ஈஸியா வர முடியும். கடவுள் உலகை படைத்தது அனைவரும் பேரின்பம் துயிக்க வேண்டும் என்பதற்காக தான். ஆன்மீக குருமார்களோ அல்லது ஆன்மீக சாஸ்திரங்களோ உலகியல் சுகங்கள் அனைத்தையும் துறந்துவிட்டு எப்போதும் இறை நினைவிலேயே ஆழ்ந்திருக்க வேண்டும் என்று கூறுவது இல்லை. அனைவரும் இல்லறத்தை துறந்து ஆசிரமங்களுக்கு சென்று துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறுவது இல்லை. மன உறுதி படைத்த சிலரால் மட்டுமே அப்படி செய்ய முடியும். அவர்கள் தங்களது எண்ணத்தை எண்ணியபடியே செயல்படுகின்றனர். அவர்கள் தங்களுக்குரிய பாதையை பின்பற்றட்டும். அதே சமயம் மற்றவர்களும் இறைவனை அடைவதற்கு வழி இருக்கிறது. சாதாரண வாழ்க்கை வாழும் ஒவ்வொருவரும் மெதுவாக மனதை அடக்கி இறுதியில் லட்சியத்தை அடையலாம். சோ பிரம்மச்சாரிகளால மட்டும்தான் அது முடியும் இல்லையா, உலக வாழ்க்கையை வாழ்றவங்களாலையும் அது முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு நான் பாக்குறேன், அதாவது அம்மாவுடைய ரொம்ப வருஷமா டிவோட்டியா இருக்கிறவங்க எல்லாம் வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன மனநிலை தெரியுமாப்பா, எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்குலாம் அடுத்த பிறவி கிடையவே கிடையாது. எனக்கே தெரியும், பார்த்தாலே தெரியுது. எப்படி தெரியுமா, அவங்களுக்கு பற்றே இல்லை, யாரு மேலேயுமே பற்று இல்லை, அம்மா மேல மட்டும்தான் பற்று இருக்கு. பெத்த பசங்க மேல இல்ல, குடும்பத்து மேல இல்ல, சொத்து மேல இல்ல. ஒருத்தவங்க சொல்றாங்க 3 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துட்டாங்களாம். ஐயோ அக்கௌண்ட்ல இருந்து போயிடுச்சேன்னு பதட்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அதை நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணவே இல்லை பாருங்க. தூக்கி போட்டுட்டு அடுத்த நாள் கால் பண்ணா, இப்பதாம்மா நாம ஜபம் எழுதிட்டு இருக்கமா, என்னமா அப்படின்றாங்க. இதுவே எங்க வீட்டுல இருந்தாலும் இந்த இடத்துக்கு அழுது புரண்டு அதுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். ஆனா அவங்க அதாவது என்ன நடந்தாலும் யதார்த்தமா இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. அவ்வளவுதான், இதுதான் என்லைட்மெண்ட், இதுதான் முக்தி நிலை. அப்ப குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களாலே அது பண்ண முடியுதுல்ல. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். நல்ல வேலைப்பா, இவங்கெல்லாம் எப்படியும் அடைஞ்சிருவாங்க, இவங்கள மாதிரியே நம்மளும் வாழ்ந்துட்டு நம்மளும் தப்பிச்சிடலான்ற அளவுக்கு எனக்கு ஃபீல் வருதுன்னா பாத்துக்கங்க. வாகனங்களை ஓட்டும் சமயத்தில் ஓட்டுநர் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும். விபத்து நேரிட்டால் ஓட்டுநர் மட்டுமின்றி பிறரும் கஷ்டம் அனுபவிக்க நேரிடும். வாழ்க்கை என்னும் வாகனத்தை உலகம் என்கிற பாதையில் செலுத்தும் போது நாம் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை என்று சில விதிமுறைகளை கடைபிடித்துதான் ஆக வேண்டும். இவைகளையே ஆன்மீக
தலைவர்களது அறிவுரைகளும் ஆன்மீக நூல்களும் சுட்டி காட்டுகின்றது. இவைகளை கடைபிடித்தால் சொந்த வாழ்விலும் சமூக வாழ்விலும் விபத்துகளை தவிர்க்கலாம். இவற்றை கடைபிடிக்காவிட்டால் சொந்த சமூக வாழ்க்கையில் பல முரண்பாடுகள் ஏற்படும், வீண் குழப்பங்கள் ஏற்படலாம். சோ யாருக்கு எந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கோ அதுல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா அதுலயே உங்களால இறைவன் அடைய முடியும். இப்ப சில பேர் இருப்பாங்க, குடும்பத்தை அப்படி விட்டுட்டு நான் ஆன்மீகத்துக்கு வரேன்னு வந்துருவாங்க. என்னன்னு பார்த்தா ஊடுருவி பார்த்தாலும் தெரியும் அவங்களுக்கு ஆன்மீகத்துல நாட்டம் இல்ல, குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் தாங்க முடியாம வந்திருப்பாங்க. அதெல்லாம் வேஸ்ட். சோ நீ எங்க இருக்கியோ அந்த இடத்துல இருந்துகிட்டே நீ ஆன்மீகத்தை அடையறதுக்கான முயற்சிகளை செய்யணும். டிராபிக்ல இப்ப நம்ம நிக்கிறோம், 4 சிக்னல் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த 4 ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீ நிக்கிற அப்படின்னா டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மட்டும்தான் உனக்கும் ஆபத்து இல்ல, மத்தவங்களுக்கும் ஆபத்து இல்ல. சோ அந்த மாதிரி நீ எங்க நிக்கிற, நான் குடும்ப வாழ்க்கையில இருக்கேன். நீ எங்க இருக்க, நான் பிரம்மச்சாரியா இருக்கேன். நீ எங்க இருக்க, நான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க, அந்த மாதிரி நம்ம பல பேர் 4 ரோட்ல நின்னுட்டு இருக்கோம். சோ அத்தனை பேரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையை சிறப்பா செஞ்சுக்கிட்டே ஆன்மீகத்தை நம்ம பிடிக்கும் போதுதான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம அதுல முன்னேற முடியும்னு அம்மா சொல்றாங்க. சோ வழி இருக்கும் போது நம்ம பிரம்மச்சாரியா மாறலாம். வழி இல்லாத போது என்ன பண்ண முடியும்? ஒருத்தவங்க எல்லா விஷயங்கள்ல, அதாவது எப்படி சொல்றது, அவங்க வாழ்க்கையில அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, கடமைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க ஆசிரமத்துல வசிக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுமாதிரி கடவுளை நினைச்சா போதுன்ற ஒரு இதுல இருக்காங்க அப்படின்னா அவங்க சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு ஏதோ பண்ணிட்டு சமுதாயத்துக்கு கொடுத்துட்டு அவங்க இறைவனை நாடி வரலாம். அந்த காலத்துல அப்படிதான் இருந்தாங்களாம். மன்னரா இருக்கக்கூடியவங்க தன்னுடைய மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்கிருந்து சன்னியாசியா போயிடுவாங்களாம் ஒரு ஸ்டேஜ்ல. ஆன்மீக சாதனை செய்யும் போது தீய சிந்தனைகள் மனதில் எழும், அதற்காக வருந்த வேண்டாம். பாருங்க, ஆன்மீக சாதனை செய்யும் போது தீய சிந்தனைகள் மனதில் எழும், அதற்காக வருந்த வேண்டாம். அவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். அப்படி செய்தால் அவை உங்கள் மனதை மேலும் வலுவிழக்க செய்யும். ஆமா, இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப ஏன் பாவத்துல நான் சொல்றேன், நான் கிருஷ்ணாவை அதிகமா நினைக்கும் போது எனக்கும் பற்று இருக்குல்ல, வேற யார் மேலேயாவது எனக்கு அந்த பற்று ஒட்டிக்கும், அவங்க ஞாபகம் எனக்கு வரும். இப்ப எங்க அப்பா இறந்து போயிட்டார் இல்லையா, சோ அவருடைய ஞாபகம் எனக்கு அப்பப்போ வரும். ஆனா நான் என்னுடைய இதுல இருந்து வெளில வரக்கூடாதுன்றதுக்காகவே என்னுடைய அப்பாவே கிருஷ்ணா தான், என்னுடைய அம்மாவும் கிருஷ்ணா தான், அவரு தான் பல ரூபத்துல எனக்கு பல ஜென்மங்கள்ல வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு நானா அதை ஆறுதல் படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளில வருவேன். சோ அந்த மாதிரி தீய சிந்தனைகள்லாம் வருமா? தீய சிந்தனைகள்லாம் சில பேருக்கு ஆன்மீகத்தில் இருக்கும்போது, ஏன் ஆசிரமத்தில் நான் இருக்கும்போது எனக்கு என்ன தெரியுமா வரும், வீட்டுக்கு போனா மட்டன் குழம்பு வச்சு நம்ம சாப்பிடலாம்லாம் எனக்கு வந்திருக்கு. ஆசிரமத்தில் இருக்கும் போதே ஆன்மீகத்துல அம்மா பஜனை பாடிக்கிட்டு இருப்பா, ஒரு தெய்வம் உட்கார்ந்து பஜனை பாடுது. ஆனா என் எண்ணத்துல இதெல்லாம் வந்திருக்கு, வீட்டுக்கு போனா மீன் குழம்பாவது சாப்பிட்டு இருக்கலாம், இங்க இருக்கிற குண்டு அரிசி வரை நம்ம சாப்பிட வேண்டியது இருக்கு, இன்னும் எவ்வளவு நாளைக்கு சாப்பிட போறோம், இப்பெல்லாம் வந்திருக்கு. அப்புறம் டக்குன்னு என்ன பண்ணுவோம், ஐயோ அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, இல்ல அம்மாவுடையது அமிர்தம். இப்பயே நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம்னு வச்சுக்கோங்க, மட்டனை மட்டும் சாப்பிடாத, இல்லைன்னா ஹார்ட் பட்டுன்னு வெடிஞ்சிரும்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ நான் சாப்பிடல டாக்டர், ஓகே டாக்டர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு நானா என் மனசுக்கு ஏதாவது சொல்லி அதை அப்படியே பதப்படுத்திடுவேன். சோ அந்த மாதிரி தீய சிந்தனைகள்லாம் வருமா, பட் அதுக்கு நம்மளுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. வலுவிழந்த மனதால் ஒன்றும் செய்ய முடியாது. மனதின் சக்தியும் சாதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் சிறிது சிறிதாக குறைந்துவிடும். சோ நம்ம அந்த தீய சிந்தனைகளுக்கு எல்லாம் இடம் தரும் போது மனம் வலுவிழந்துருமா. அப்புறம் அந்த வலு இழந்த மனத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றாங்க. அந்த மனதுடைய சக்தியும் அந்த சாதனை செய்யணும்ன்ற அந்த எண்ணமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருமா. தீய எண்ணங்கள் மனதில் தோன்றும் போது அவற்றை புறக்கணிக்க வேண்டும், சாதனையை நிறுத்தாமல் தொடர வேண்டும். சோ அந்த தீய எண்ணம் வரும்போது அதை அப்படியே கொஞ்சம் விட்டுட்டு சாதனையில கவனம் செலுத்துங்க. இப்ப நான் சொன்னேன் மட்டன் பிரியாணி அப்படின்னு வரும்போது அம்மா 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 தான் முக்கியம், அம்மா 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 செல்லம் தான் முக்கியம், அம்மா செல்லத்துக்கிட்ட நம்ம எல்லாமே கிடைக்கும் அப்படி இப்படின்னு எதையாவது ஒண்ணு பண்ணி அதுல இருந்து வெளில அம்மா மேல கவனம் செலுத்தும் போது அதுக்கப்புறம் அது மறந்து போயிடும். குழந்தைகளே, தவறுகள் செய்வது மனித இயல்பு. அதை பற்றியே நினைத்து மனம் குமுற வேண்டாம். இதனால் மனதில் சக்தியும் வலிமையும் குறைகிறது. நேரத்தை வீணாக்காதீர்கள், சாதனையை தொடருங்கள் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. பாருங்க, நாம் உணவை உண்ண வேண்டுமே அன்றி உணவு நம்மை உண்ணக்கூடாது. பாருங்க, இப்பதான் உணவை பத்தி பேசினேன்.
நம்ம தான் உணவு உண்ணுமே தவிர்த்து உணவு நம்மளை உண்ணக்கூடாதான். சில பேர் பசியே எடுக்காது, ஆனா ஹோட்டல்ல பார்த்தா பசி வந்துடும். அப்ப அந்த உணவு தானே நம்மள உண்ணுது. கரெக்ட் தானே? அந்த உணவு அப்படி ஒரு ஆக்ரோஷமா இருக்கு, அதை பார்த்தோன்னே அது வாய்க்குள்ள போய் நம்ம சிக்கிக்கிறோம் வாங்கன்ட்டு. அதுதான். ஓகே, இவ்வுலகம் நாம் மகிழ்வதற்காகவே, இவ்வுலகம் நாம் மகிழ்வதற்காகவே. இந்த உலகத்துல நம்ம மகிழணுமா, ஜாலியா இருக்கிறதுக்கு தான் இந்த உலகமா. உலகம் நம்மை நன்மை தீமைகளால் அலைக்கழிக்க நாம் அனுமதிக்க கூடாது. சோ இந்த உலகத்துல என்ஜாய் பண்ணதான் நம்ம வந்திருக்கோமா, இந்த நன்மை தீமை அப்படின்ற இந்த கர்மாக்குள்ள நம்ம சிக்கி அலைக்கழிச்சு அதை நம்மள பார்த்து வேடிக்கை பார்க்கிற அளவுக்கு நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடக்கூடாதான். நம் உடல், மனம், புத்தி ஆகிய இவை நமது இச்சைக்கு ஏற்ப உபயோகிக்க வேண்டும் கருவியாகும். அவற்றை நமது கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்க வேண்டும். அவை நம்மை கட்டுப்படுத்த விடக்கூடாது. சோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனம், புத்தி, உடல்ல நம்மளோட கட்டுப்பாட்டுல இருக்கணும். பாருங்க, உடல், மனம், புத்தி நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணுமா. உடல் யோகா மெடிடேஷன் எல்லாம் பண்ணி அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணுமா. மனதை அந்த மனசுல இறைவனுக்கே இடம் கொடுத்து நம்ம அந்த மனசை வச்சிருக்கணும். புத்தி, நம்ம எந்த வேலை செஞ்சாலும் இறைவனுக்கு செய்யறோமா அப்படின்னு யோசிச்சு கூர்மையா, இறைவனுக்காக இது இருக்கா இல்ல சீன் போடுறதுக்கு இருக்கா அப்படின்னு யோசிக்கணுமா. யோசிச்சு அந்த புத்தியையும் சரியா நம்ம வச்சுக்கணுமா. ஆனா அதுக்கு நம்ம இணங்கிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அம்மா ஸ்ரீகுமாரிடம் ஹார்மோனியம் கொண்டு வர சொல்லி மக்களை சம்சார கடலில் அக்கறை பாடலை பாடினார். ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்லுங்க பாப்போம். அருள்மொழிகள் பார்ட் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அருள்மொழிகள்ல மொத்தம் 9 பார்ட் இருக்கு. அதுல 1, 2 ஆக்சுவலி ரிலீஸ் பண்ணலையாம். ஏன்னா அது ஒழுங்கா டிரான்ஸ்லேட் பண்ணல, அது ஒழுங்கா எழுதலன்ட்டு. அதனால உபதேசாமிர்தத்தையே அருள்மொழிகள் பார்ட் 1 பார்ட் 2 எடுத்துக்கணுமா. சோ நம்ம பார்ட் 1 உபதேசாமிர்தம் முடிச்சிட்டோம், பார்ட் 2 உபதேசாமிர்தம் முடிக்க போறோம். ஓகேவா. பார்ட் 3 அருள்மொழிகள் இப்ப நம்ம முடிச்சிட்டோம். கடைசியா இந்த பஜனையை பாடிட்டு அம்மா இந்த புத்தகத்தை முடிக்கிறாங்க. நாளையில இருந்து பார்ட் 4 நம்ம பார்க்க போறோம். சரி, இது என்னன்னு பார்க்கலாம். மக்களை சம்சார கடலின் அக்கறை சேர்த்திடும் பவதாரிணி அம்பிகையே, இப்பிரபஞ்சத்தின் ஆதாரமாயிருக்கும் அளப்பில்லா ஜோதியே, சக்தி ஸ்வரூபிணி நீ அல்லவா முக்குணத்திற்கும் ஆதாரமாய் ஜீவ போதமாய் திகழும் தேஜஸ்வரூபிணி. நான் அறிவேன் உன் அருள் ஒன்றுதான் மானிட பிறவியை புனிதமாக்குவது. நான் அறிகின்றேன் உன் அருட்பார்வை தீரனது துக்கத்தை அகற்றுவதென்பதை. சாந்தியை உலகிற்களித்து உன் புன்னகை இனிய நிலவாய் பிரகாசிக்கும். பஞ்சபூதங்கள் பிரபஞ்ச சிருஷ்டியில் பங்கு வகிப்பதும் உன் கிருபை வைபவம். பூர்ண கும்பத்திலும் அர்க்கிய ஜாலத்திலும் பூதங்கள் 5லும் ஆதி மூலத்திலும் உருவமாயும் அருவமாயும் இந்த உலகத்திலெல்லாம் விளங்கும் தேவினி, என்னை கைவிடில் அரை கண்ணம் கூட எதற்காக மண்ணில் வாழ வேண்டும் சொல்வாய் அம்பிகையே. அதாவது மக்கள் சம்சார கடல்ல இங்க அலைக்கழிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கரை சேர்க்க வந்திருக்கும் பவானி தாயே அம்பிகையே அப்படின்னு சொல்றாங்க. சோ நீதான அந்த முக்குணங்களுக்கும் ஆதாரம், ஜீவ போதமாய் திகழ்வதும் நீதான. நான் அறிவேன் உன்னுடைய அருள் ஒன்றுதான், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உன்னுடைய அருள் ஒண்ணுதான். மானிட பிறவியை புனிதமாக்குவதும் உன்னுடைய அருட்பார்வை தான். என்னுடைய மானிட பிறவியே ஒரு புனிதமாகணும் அப்படின்னா உன்னுடைய அருட்பார்வை கிடைச்சாதான் அது நடக்கும். எங்களுடைய துக்கத்தை நீக்கி எங்களுக்கு சாந்தி தர உன்னுடைய புன்னகை பிரகாசம், அந்த ஒண்ணுதான் எங்களுக்கு, அந்த ஒன்னே எங்களுக்கு போதும், அது எல்லாமே கிடைச்சிரும். பஞ்சபூதங்கள் எல்லாத்திலையுமே பங்கு வகிக்கிறது உன்னுடைய கிருபா, அந்த வைபவம். பூரண கும்பத்திலும் ஜலத்திலும் பூதங்களிலும் 5 பூதங்களிலும் ஆதி மூலங்களிலும் உருவமாய் அருவமாய் இந்த உலகெங்கும் தேவி நீயே.
நீ என்னை கை விட்டுட்ட அப்படின்னா அந்த அரை கணம் கூட இந்த உலகத்துல நான் ஏன் வாழணும் சொல்லு பார்ப்போம். அந்த அரை செகண்ட் கூட நீ என்னை கை விட்டுறக்கூடாது, அப்படி விட்டுட்ட அப்படின்னா இந்த பூமியில வாழ்றதுக்கு நான் அர்த்தமே இல்லை அப்படின்ற அளவுக்கு உருகி உருகி ஏங்கி பாடுற மாதிரி அம்மாவுடைய பெருமைகளை பாடி அரை நிமிடம் கூட என்னை கைவிட்டக்கூடாது அப்படின்ற பாடலை பாடி முடிக்கிறாங்க. ஸோ இதோட அருள்மொழிகள் பார்ட் 3 அம்மாவுடைய அருளால கம்ப்ளீட் ஆகுது. இதுல நான் நிச்சயமா நிறைய வளவலன்னு பேசியிருப்பேன், அது எனக்கே தெரியும். அம்மா அதை நீங்க பொறுத்துக்கோங்க, இல்லை அதுக்கு ஏதாவது நீ தண்டனை கொடுக்கணும்னா கொடுத்துக்கோ, ஓகேவாம்மா? ஸோ இதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் அனைத்தையும் அம்மாவின் திருப்பாதங்களுக்கு சமர்ப்பணம். அம்மா, இத்தனை நாள் உங்கள் கூட எங்களை வாழ வச்சிங்களம்மா, இதை விட சந்தோஷம் வேறு என்னம்மா இருக்குது? உங்கள் கூட உன் இடத்துல உன் கூட சேர்ந்து நாங்கள் வாழ்ந்திருக்கோம்மா, இது எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்கு கோடான கோடி நன்றிம்மா, நன்றிம்மா, நன்றிம்மா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ அம்மா. ஓம் அமிர்தேஷ நமः. ஓம் நம சிவாயா. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சவம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று எண்ணிடாதே, மெய்ப்பொருளாம் அந்த சக்தி என்றும் ஒன்றுதான்.